ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு Fortinetல வந்து எப்படி வந்து ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றது, Fortinetக்கு வந்து எப்படி ஒரு இன்டர்நெட் கான்ஃபிகர் பண்றது, Fortinet ஃபயர்வாலுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த Fortinetலேருந்து எண்ட் டிவைஸுக்கு நம்ம எண்ட் டிவைஸ்னா நம்மளோட லேப்டாப், நம்மளோட சர்வர், நம்மளோட கம்ப்யூட்டர் எண்ட் டிவைஸுக்கு வந்து நம்ம எப்படி இன்டர்நெட் குடுக்கறது, இன்டர்நெட் வந்து கிடைக்கிறபடி நம்ம எப்படி வந்து செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க நார்மல் ரவுட்டர் எடுத்துட்டீங்கன்னா டைரக்ட் என்ன செய்யலாம், நார்மல் ரவுட்டர் எடுத்துட்டீங்கன்னா டைரக்டா என்ன செய்யும், இதே நீங்க வந்து இது ஒரு ரவுட்டரா கன்சிடர் பண்ணிக்கிங்களா, இது ஒரு ரவுட்டரா கன்சிடர் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா இன்டர்நெட் கொடுக்குறீங்கல்ல, டைரக்டா இன்டர்நெட் கொடுத்துட்டு உங்களோட பிசிலயோ இல்லாட்டி உங்களோட கம்ப்யூட்டர்லயோ வந்து நீங்க ஒரு லேன் கனெக்ஷன் கொடுத்தா போதும், டைரக்டா வந்து இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் ஆயிடும். ஓகேவா, இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் ஆயிடும். அதே நீங்க வந்து ஒரு ஃபயர்வால் Fortinet இருந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் ஒரு ஃபயர்வால், சோனிக் வால், பாலோ ஆல்டோ, அதே மாதிரி நீங்க செக் பாயிண்ட், அதே மாதிரி ஒரு ஃபயர்வால் வச்சுட்டு நீங்க டைரக்டா மோடத்துலேருந்து ஒரு பேன் கனெக்ஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த எட்ஜ் டிவைஸ்லேருந்து ஓகேவா, உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து பாஸ் ஆகாது. ஏன்னா இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஓகேவா, எந்த டிவைஸுக்கு வந்து நம்ம இன்டர்நெட் கொடுக்கணும், எந்த டிவைஸுக்கு வந்து நம்ம சில சர்வீஸ் மட்டும் அசைன் பண்ணால் போதும், எந்த டிவைஸுக்கு வந்து சில போர்ட் மட்டும் நம்ம அசைன் பண்ணால் போதும், அந்த மாதிரி என்ன செய்யணும், இந்த ஃபயர்வால் வந்து அதான் இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஓவரால் வந்து உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நெட்வொர்க்கிங்கை வந்து நீங்கள் ஃபயர்வால் வச்சுருந்தா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த கேட்டகரியில் இப்போ என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து இந்த ஃபயர்வால் Fortinetலேருந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து எண்ட் டிவைஸுக்கு வந்து நம்ம வந்து இன்டர்நெட் அலோவ் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் அலோவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், எனக்கு வந்து ஒரு மோடம் இருக்குது. அந்த மோடத்துலேருந்து நான் வந்து என்னோட Fortinetக்கு வந்து வேன் கனெக்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா, வேன் கனெக்ஷன் பண்ணிட்டேன். அப்போ வந்து எனக்கு இதில் வந்து இன்டர்நெட் கிடச்சிருச்சு. ஓகேவா, இன்டர்நெட் கிடச்சிருச்சு. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு வந்து நான் என்னோட ஃபயர்வாலோட ஐபி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு ஃபயர்வாலில் இன்டர்நெட் கிடச்சிச்சான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த சிஎல் கன்சோல் இருக்குல்ல, சிஎல்ஐ கன்சோல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட், இது வந்து பிங்க் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக வந்து பிங்க்னு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் Fortinetல மட்டும் எக்ஸிக்யூட் பிங்க்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இது ஒரு கமாண்டு, பிங்க் கமாண்டு. ஸோ எனக்கு இன்டர்நெட்டு ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு இந்த டிவைஸுக்கு Fortinet ஃபயர்வால் டிவைஸுக்கு வந்து எனக்கு இன்டர்நெட் கிடச்சிருச்சு. ஸோ என்னோட எண்டு டிவைஸுக்கு நான் வந்து இன்டர்நெட் கிடைக்க செட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஒரு சுவிட்ச் எடுத்துடுறேன். ஸோ என்னோட சுவிட்சை வந்து நான் Fortinetோட போர்ட் 2ல கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட எண்ட் டிவைஸ் ஒரு பிசி எடுத்துக்கிறேன். அதே வந்து என்னோட டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை என்ன செய்கிறேன், இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை வந்து லேன் கனெக்ஷனாக வச்சுக்கிறேன், லேன் இன்டர்ஃபேஸாக வச்சுக்கிறேன். ஓகே, லேன் இன்டர்ஃபேஸ். ஓகே, லேன் இன்டர்ஃபேஸ். அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துட்றேன்.
172.16.200.2 வந்து கொடுக்குறேன். ஓகே. ஸோ என்னோட வேன் இன்டர்ஃபேஸ் இது. என்னோட 1400 வேன் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? என்னோட போர்ட் 2 வந்து நான் லேன் இன்டர்ஃபேஸா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காகனா, நான் முன்னாடியே சொன்ன மாரி என்னோட 14நெட்டுக்கு வந்து இன்டர்நெட் கிடைச்சிருச்சு. ஆனா, நீங்க ரவுட்டர பொறுத்தவரைக்கும் நீங்க இன்டர்நெட் டைரக்ட்டா குடுத்துட்டீங்கன்னா, எண்ட் டிவைஸுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமயே டைரக்ட்டா அலோவ் பண்ணும். ஆனா, நம்ம ஃபயர்வால பொறுத்தவரைக்கும் என்ன செய்யணும்னா, அது வந்து நம்ம பாலிசி எழுதுனா மட்டும் தான் அது வந்து அந்த 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 இன்டர்நெட்ட வந்து எண்ட் டிவைஸுக்கு வந்து அலோவ் பண்ணும். எந்த பாலிசி நீங்க மென்ஷன் பண்ணி எழுதுறீங்களோ, அத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து அத அலோவ் பண்ணும். ஓகேவா? ஸோ, இப்ப நான் என்ன செய்றேன், என்னோட 14நெட்ல வந்து நான் இந்த ஐபி குடுத்துடுறேன். லேன் இன்டர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட்டு நான் வேனுக்கு வந்து அ இன்டர்ஃபேஸ்ல போனீங்கன்னா, நான் முன்னாடி போன வீடியோல சொன்னேனே, உங்களுக்கு எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்கோ, அந்த டிவைஸோட இன்டர்ஃபேஸ் இருக்கோ, அதெல்லாம் இங்க விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ, இது போர்ட் 1 வந்து என்னோட வேன் இன்டர்ஃபேஸ். போர்ட் 2 வந்து என்னோட லேன் இன்டர்ஃபேஸ். ஓகே. லேன் இன்டர்ஃபேஸுக்கு நான் 172.16.200.2 நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் மூலியமா எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு சொல்லிடுறேன். ஸோ, என்னோட லேன் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஏலியாஸ் குடுத்துட்டேன். அதோட ரோல் வந்து இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு அந்த போர்ட் சூஸ் பண்ணுங்க. அந்த சூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து அதில ஏலியாஸ் வந்து லேன் குடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து ரோல் வந்து லேனா அசைன் பண்ணிக்கிங்க. அதோட ஐபி அட்ரஸ் ஓகேவா? ஸோ, நான் மேனுவல் செட் பண்ணிட்டு அட்ரஸிங் மோட் வந்து மேனுவல் செட் பண்ணிட்டு என்னோட ஐபி அட்ரஸ் குடுத்துருக்கேன். குடுத்துட்டு என்ன செஞ்சிருக்கேன், நான் வெறும் பிங் மட்டும் தான் நான் இங்க எனேபிள் பண்ணியிருக்கேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ்ல வந்து பிங் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஓகே குடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிகேசிபிலேருந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஐபி அசைன் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது குடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே. இப்ப என்ன செய்றேன், என்னோட டிவைஸ் வந்து நான் ஆன் பண்ணிடுறேன். நீங்க இன்டர்ஃபேஸ்ல வந்து நீங்க வந்து இப்ப என்னோட இன்டர்ஃபேஸ்ல வந்து இந்த போர்ட் 2 இன்டர்ஃபேஸ்ல வந்து என்னோட சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ சுவிட்ச் கனெக்ட் ஆனா கூட நான் இன்டர்ஃபேஸுக்கு வந்து நான் ஐபி அசைன் பண்ணா கூட எனக்கு என்ன ஆகும்னா, இன்டர்நெட் வந்து இதுலேருந்து பாஸ் ஆவாது. ஓகேவா? இந்த இதுலேருந்து இன்டர்நெட் வருதுல்ல, எனக்கு வந்து இந்த இன்டர்நெட் வந்து இந்த சுவிட்சுக்கு வந்து பாஸ் ஆவாது. நான் இன்டர்ஃபேஸ் ஐபியும் குடுத்துட்டேன் ஆனா. எனக்கு இன்டர்நெட் வந்து பாஸ் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஃபயர்வால்ல நம்ம வந்து பாலிசி எழுதணும். ஓகேவா? இந்த ஃபயர்வால் வந்து நம்ம பாலிசி எழுதுனா மட்டும் தான், நம்மளுக்கு வந்து இங்க உள்ள இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து இந்த போர்ட் 2க்கு வந்து அத ஃபார்வர்ட் பண்ணி, நம்மளுக்கு வந்து எண்ட் டிவைஸ்க்கு வந்து இன்டர்நெட் கிடைக்கும். அப்போ வந்து அப்போ வந்து நம்ம வந்து நார்மலா நம்மளோட
நார்மலா நம்ம என்ன செய்வோம், ரவுட்டர்ல குடுத்தா உங்களுக்கு இன்டர்நெட் கிடைச்சிரும். ஆனா ஃபயர்வால்ல மட்டும் நீங்க வந்து இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அசைன் பண்ணாலும், செப்பரேட்டா பாலிசி எழுதுனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து எண்ட் டிவைஸ்க்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பாலிசிங்கிறது எதுனா, நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதுக்கோ, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு எண்ட் டிவைஸ வந்து போர்ட் நம்பர் அசைன் பண்றதுக்கோ, அதே மாரி நம்ம பாலிசி வந்து நெறைய எழுதலாம். ஓகேவா? பாலிசிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரோல் மாரி. உங்க உங்க டிவைஸ்க்கு வந்து என்ன நான் யூஸ் பண்ணணும், என்ன நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் பண்றது தான் ஒரு பாலிசி. ஓகேவா? அந்த பாலிசி மூலியமா நீங்க டிவைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அ ஸோ நம்ம எண்ட் டிவைஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து பாலிசி எப்படி எழுதுவீங்க? டைரக்ட்டா நீங்க ஃபயர்வால் போயிட்டு, இந்த பாலிசின்ற ஆப்ஜெக்ட்ன்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, ஃபயர்வால் பாலிசி அதில போனீங்கன்னா, பை டிஃபால்ட்டா வந்து இம்ப்ளிசிட்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட அர்த்தம். உங்களுக்கு வரக்கூடிய கனெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து இது வந்து பிளாக் பண்ணிடும். ஓகேவா? எந்த டிவைஸுக்குமே வந்து இன்டர்நெட் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ பை டிஃபால்ட்டா வந்து இம்ப்ளிசிட் டினைன்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட் பாலிசி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து பாலிசி எழுதணும். கிரியேட் நியூன்னு குடுக்குறீங்கல்ல, இதில போயிட்டு கிரியேட் நியூன்னு குடுத்தீங்கன்னா, இந்த பாஸ்வேர்ட் நீங்க எழுதுறதுக்கு நியூ பாலிசின்னு கேட்குதுல்ல, அதில தான் நீங்க பாலிசி அப்ளை பண்ணணும். ஸோ என்னோட பாலிசி வந்து LAN to WAN. ஸோ இன்கமிங் இன்டர்ஃபேஸ்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இன்கமிங் இன்டர்ஃபேஸ்ங்கிறது உங்களோட உங்களோட இந்த போர்ட் ஓகேவா? செகண்ட் போர்ட் தான் இன்கமிங் இன்டர்ஃபேஸ். ஏன்னா இன்கமிங் இன்டர்ஃபேஸ்ன்றது இத இந்த போர்ட்ட விட்டுருங்க. இந்த போர்ட்லேருந்து வேன் போர்ட்ட விட்டுட்டு எந்த போர்ட்லேருந்து உங்களுக்கு எண்ட் டிவைஸ் கனெக்ட் ஆகுதோ அதான் இன்கமிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ உங்க செகண்ட் போர்ட்லேருந்து எண்ட் டிவைஸ்லேருந்து எந்த 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 அந்த அந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து எந்த டிவைஸ் கனெக்ட் ஆகுதோ அதான் இன்கமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் இதான் உங்களுக்கு இன்கமிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இன்கமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து எல்லா டிவைஸும் எண்ட் டிவைஸ் கனெக்ட் ஆகும்னா, அதான் இன்கமிங் இன்டர்ஃபேஸ். நீங்க வந்து இத கன்சிடர் பண்ணக்கூடாது இன்கமிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் இப்போ வந்து இன்கமிங் இன்டர்ஃபேஸ் LAN 2 ஓகேவா? ஸோ அவுட்கோயிங் இன்டர்ஃபேஸ்னா இது. ஓகேவா? ஸோ இது இன்கமிங் எல்லா டிவைஸ்க்கும் இன்கமிங் இன்டர்ஃபேஸ். இது எல்லா டிவைஸோடையும் அவுட்கோயிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அது LAN போர்ட் 1 WAN. ஓகேவா? போர்ட் 1 WAN. ஸோ நீங்க வந்து சோர்ஸ் மூலியமாவும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு டிவைஸோட. அந்த டெஸ்டினேஷன் மூலியமாவும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் நார்மலா குடுக்குறேன். ஆல்னு குடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம எப்படி சோர்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ டெஸ்டினேஷன் நான் வந்து ஆல் குடுத்துடுறேன். ஓகேவா? இது வந்து டிஃபால்ட்டா உள்ளது. இத நீங்க வந்து ஆல்னு குடுத்தாலே உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து அலோவ் பண்ணும். ஓகேவா? ஸோ சர்வீஸும் வந்து நான் ஆன் குடுத்துடுறேன். ஸோ பை டிஃபால்ட்டா வந்து நேட் வந்து எனேபிள்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து அவுட்கோயிங் போகும்போது உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கணும்னா, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் வந்து ஆன்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன செஞ்சுருங்க, அ இது மெயினு. எனேபிள் திஸ் பாலிசி. இது வந்து மெயின். இந்த பாலிசி வந்து எனேபிள்ல இருந்தா தான் இந்த பாலிசி வந்து ஒர்க் ஆகும். ஓகே. குடுத்துடுறேன். ஸோ இப்ப என்ன செய்றேன், என்னோட எண்ட் டிவைஸ்ல போயிட்டு ஆன் பண்றேன். ஆன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா என்னோட எண்ட் டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து இங்க அந்த
பிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ பிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது என்னோட என்டி டிவைஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து அதில் டிஹெச்சிபி மோட் நான் எனேபிள் பண்ணல. ஏன்னா என்னோட இன்டர்ஃபேஸில் வந்து நான் டிஹெச்சிபி மோட் எனேபிள் பண்ணல. அதனால நான் மேனுவல் தான் கொடுக்கணும். ஸோ என்னோட ஐபி அட்ரஸ் வந்து 172.160 சாரி 72.16.200.3. ஸோ கேட்வே வந்து 172.116.200. இந்த இன்டர்ஃபேஸோட இது ஐபியை தான் நீ வந்து கேட்வேயாக கொடுக்கணும். ஓகேவா, சிஸ்டத்தோட கேட்வேயாக கொடுக்கணும். ஸோ இதில் வந்து 200.2 இதை வந்து நீங்கள் கூகுளோட டிஎன்எஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இன்டர்நெட்டு நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து ஃபயர்வாலோட கான்செப்ட் மெயின் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. எப்பொழுதுமே வந்து ஃபயர்வால் வந்து நீங்கள் வந்து வேன் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து உங்களோட என்டி டிவைஸுக்கு வந்து அது என்ன செய்யுதுன்னா இன்டர்நெட் அலோவ் பண்ணாது. இம்ப்ளிசிட் டிலே தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் எப்போ அந்த பாலிசியை வந்து எனேபிள் பண்ணி அந்த பாலிசி கேட்டகரியை பொறுத்து தான் நீங்கள் என்ன பாலிசி எழுதுவீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அதுக்கு வந்து என்டி டிவைஸ்க்கு வந்து அலோவ் பண்ணும். ஸோ நான் வந்து ஆல்னு கொடுத்தேன். நான் வந்து இந்த இதில் வந்து சோர்ஸும் டெஸ்டினேஷன் ஆல்னு கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன செய்வோம், நம்ம வந்து சோர்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் வச்சு சப்நெட் வச்சுட்டு அதை வந்து எப்படி அலோவ் பண்ணுறது, மீதி எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணக்கூடாது, ஒன்லி இந்த சோர்ஸுக்கு மட்டும்தான் நீ அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஓகேவா, இன்டர்நெட் அலோவ் பண்ண சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு யூசர் வந்து எப்படி நம்ம வந்து ட்ராக் பண்ணுறது, அவங்க எந்த டிவைஸில் என்ன வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுவும் என்னோட அப்கமிங் வீடியோவில் நான் போடுறேன். ஓகேவா, ஸோ வந்து இதை நீங்கள் டைரெக்டாக டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடச்சிரும். இந்த ஃபயர்வாலை வந்து நாலேஜ் கிடச்சிரும். ஸோ இதை இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறா இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியாதனால நான் சொல்லித்தரேன். இது வந்து பீனட் லேபு. ஓகேவா, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் செப்பரேட் வீடியோவை போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது நம்மளோட டிவைஸ், என்னோட சிஸ்டம். ஓகேவா, என்னோட சிஸ்டத்தில் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் ஆகுது. நான் கூகுள் பண்ணாலும் எனக்கு கிடைக்கும். ஸோ கூகுள் கிடைக்கிது. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாலேஜை வந்து நீங்களும் கெயின் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் வந்து நாலேஜை கெயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, பை.